வணக்கம் நண்பர்களே. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பல தகவல்கள் வந்திருக்கு. அதை பத்தின வீடியோ இது. இதுக்கு அடுத்ததும் மம்தா பானர்ஜி பத்தி பல தகவல்கள் வந்திருக்கு. அதையும் ஒரு தனி வீடியோவா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல குறிப்பா பாஜக, பாரத பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, எலெக்ஷன் கமிஷன் மற்றும் பாதுகாப்பு படையினர் இவர்களை சார்ந்த பல விஷயங்கள் வந்திருக்கு. அந்த தகவல்களை உங்க கூட ஷேர் பண்றேன். முதல்ல பாரத பிரதமர் மோடியை பற்றி. சிலிகுரி அந்த இடத்துல பொதுக்கூட்டம் நடத்தினார். இந்த சிலிகுரி மிக மிக முக்கியமான ஒரு இடம். சிலிகுரி காரிடார் அப்படிங்கிறது. அங்கதான் அந்த சிக்கன் நெக் எந்நேரமும் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படக்கூடிய இடம் அந்த சிலிகுரி. பயங்கர கூட்டம், எண்ணிலடங்காத மக்கள் சிலிகுரியில. அவங்கள பார்த்து அவர் சொல்றாரு, நீங்கள் என் இதயத்தை வென்று விட்டீர்கள். இதிலிருந்து எனக்கு உறுதியா என்ன தெரியுதுன்னா, இந்த தேர்தல் வெஸ்ட் பெங்கால்ல பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி உரையாற்றி மக்கள் ஒரே மகிழ்ச்சி வெள்ளம், ஆரவாரம், ஒரு மாதிரி உணர்ச்சி பொங்க ஏதோ ஒரு புது அலை உருவாகுது போல அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு பட்டுது. அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும். இதை தவிர பர்துவான் அப்படிங்கிற இடம், அதுக்கப்புறம் ஜாங்கிப்பூர் அப்படிங்கிற இடம். நிஜமாவே சொல்றேன், இந்த அளவுக்கு கூட்டம், அதுவும் மேற்கு வங்காள தேர்தல் சமயத்துல கூடியிருக்கு அப்படின்னா அது மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படின்னா மக்கள் எதையோ ரொம்ப எதிர்பார்த்து, ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த மாதிரி கூடியிருக்காங்க. மகிழ்ச்சி வெள்ளத்துல திளைத்து ஆதரவு கொடுக்குறாங்க பிஜேபிக்கு அப்படிங்கிறதான். இதை தவிர கொல்கட்டால பாத்தீங்கன்னா சாலையோரங்கள ரோட் ஷோ நடத்தினார். சாலை ஓரங்கள்ல எக்கச்சக்கமான மக்கள், எல்லாம் பாஜக ஆதரவாளர். பயங்கர ஆரவாரமும் மகிழ்ச்சி வெள்ளத்திலையும் அந்த மக்கள் இருந்தாங்க. அப்படி அதனாலதான் பாரத பிரதமர் என்ன பண்ணாருன்னா, இந்த மக்கள் தனக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவை தன்னுடைய மொபைல்ல இருந்து அவரே அதை வீடியோவா எடுத்து பதிவு போட்டிருக்காரு தன்னுடைய தளத்துல. எப்பேற்பட்ட ஒரு ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்றோம்ல, மக்களுடைய ஆதரவை அவர் ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாம அதற்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் கொடுப்பது போல அந்த நிகழ்ச்சி இருந்ததுன்னு தெரிய வருது நமக்கு. சரி, இது பாரத அமித்ஷா பத்தி நான் கடைசியில பார்க்கலாம். இதுக்கு நடுவுல மம்தா பானர்ஜி, எல்லாருக்குமே தெரியும், எலெக்ஷன் கமிஷன் மேல, ஞானேஸ்வர் குமார் மேல பலவித குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதுல தலையிட்டு இந்த எஸ்ஐஆரை கண்டிப்பா நடத்தி தான் தேரணும்னு அதுக்காக ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் அதுல மேற்பார்வைக்காக அனுப்பினாங்க. கோர்ட்டினுடைய மேற்பார்வையின் மேல எஸ்ஐஆர் செய்யப்பட்டது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட் செய்யப்பட்டது. கடைசியா ஒரு அளவுக்கு முடிவான ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. மொத்தம் 91 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 91 லட்சம் பேர் அந்த தேர்தல் பட்டியலிருந்து, வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். யாருக்குமே சரியான ஆதாரம் கிடையாது. எல்லாமே அத்துமீறி இந்தியாவுக்குள்ள நுழைந்தவர்கள், பங்களாதேஷி மற்றும் ரோஹிங்கியா முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவர்கள் தான். சரி, இதில் யாராவது இந்துக்கள் விடுபட்டு இருக்காங்களா அப்படின்னா ரொம்ப சொற்பம், 1% கூட இருக்காது அப்படிங்கிறது தான் செய்தி வந்திருக்கு. ஆக 91 லட்சம் மக்களுமே இஸ்லாமியர்கள் அத்துமீறி இந்தியாவுக்குள்ள நுழைந்து ஓட்டு போடுவதற்கு, அதுவும் மம்தா பானர்ஜியினுடைய கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் ஆதரவு அளித்து போன பல தேர்தல்களில் வெற்றி வாய்ப்பை அளித்தவர்கள் அப்படிங்கிறது உறுதியான செய்தியா வந்திருக்கு. போன தேர்தலில் 2021 மம்தா பானர்ஜியினுடைய கட்சி 215 இடத்துல வெற்றி பெற்றாங்க. பிஜேபி 77 இடத்துல தான் வெற்றி பெற்றது. இதற்கு முழு முக்கியமான காரணமாக இந்த இல்லீகல் ஓட்டர்ஸ், அவங்க தான் முக்கியமா பங்களாதேஷிஸ் மற்றும் ரோஹிங்கியாஸ் போட்ட ஓட்டு தான் காரணம் அப்படிங்கிறது. இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பெங்கால்ல மொத்தம் கிட்டத்தட்ட 7.6 கோடி மக்கள், வாக்காளர் பெருமக்கள் இருக்காங்க. இதுல 91 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள். இது கிட்டத்தட்ட 12% குறிக்குது அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தம் 7.6 கோடியிலிருந்து இப்ப 6.75 கோடிக்கு வாக்காளர்கள் குறைந்து விட்டார்கள். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மம்தா பானர்ஜிக்கு தேர்தல் ஆரம்பிக்கும் போதே 12% வாக்கு குறைந்துள்ளது அப்படிங்கறதா முக்கியமான செய்தி. 91 லட்சம் பேர் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரசுக்கு ஓட்டளித்தவர்கள் இப்பொழுது நீக்கப்பட்டு விட்டார்கள். அந்த 91 லட்சம் பேர் நீக்கப்பட்டதனால மம்தா பானர்ஜி ஆரம்பிக்கும் போது 88% வாக்காளர்களோட தான் ஆரம்பிக்க போறாங்க. ஏற்கனவே பாஜக ஒன்னும் ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. 77 இடத்துல இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் மற்றும் பங்களாதேஷி முஸ்லிம்ஸ் எல்லாம் சட்டத்துக்கு புறம்பாக உள்ள நுழைஞ்சு வாக்குப்பதிவு செய்தவர்களை தாண்டி 77 இடத்துல பாஜக வெற்றி பெற்று. ஆக மொத்தம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதற்காக முட்டி மோதி பார்த்தாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி, எதுவும் செய்ய முடியாது. இது உண்மையாக நேர்மையான வழியில இந்த வாக்காளர்களா நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த மம்தா பானர்ஜியினுடைய எந்த விதமான கோரிக்கையும் சுப்ரீம் கோர்ட்டும் சரி, எலெக்ஷன் கமிஷனும் ஏற்கவில்லை. அதுதான் முக்கியமான செய்தி. ஆக மம்தா பானர்ஜிக்கு 91, கிட்டத்தட்ட நம்ம 1 கோடி
கோடின்னு வச்சுக்கலாம், சுலபமா இருக்கும் பேச. 1 கோடி வாக்காளர்கள் அவர்களுடைய கட்சிக்கு இருந்து விடுபட்டு விட்டார்கள், நீக்கப்பட்டு விட்டார்கள் தான் உண்மையான. இதுக்கு முன்னாடி இந்த 2021 சில தகவல்கள்லாம் படிச்சேன். அதன்படி பார்க்கும்போது பல இடங்கள்ல ரொம்ப சொற்ப ஓட்டு வித்தியாசத்துல தான் திரிணாமுல் காங்கிரஸ் பாஜகவை விட அதிகம் வாங்கி வெற்றி பெற்று, சில இடத்துல எல்லாம் வெறும் 1000 ஓட்டு தான், அந்த அளவுக்கு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்ப பாஜகவுக்கு இந்த 1 கோடி மக்கள் வாக்காளர்கள், பொய்யான வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுனால வெற்றி வாய்ப்பு கூடியிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த கணிப்பை எங்க கொண்டு போய் நிறுத்துறாங்கன்னா, குறைந்தபட்சம் 40 to 45 இடங்கள்ல பாஜக உறுதியாக வெற்றி பெறும், ஏற்கனவே வெற்றி பெற்ற 77 இடங்களை தவிர அப்படிங்கிற கணிப்பு வந்திருக்கு. இது பொய்யான வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுனால கூடிய எஃபெக்ட். இது ஒரு பாயிண்ட் முக்கியமான. அப்ப 77 ஒரு 50 சீட் வச்சோம்னா 127. வெஸ்ட் பெங்கால்ல 294, 300ன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு 150 தான் வந்தீங்கன்னா மெஜாரிட்டி. இப்ப இதை எப்படி கொண்டு போக போறாங்க பாஜக பார்த்தோம்னா, பல இடத்துல இந்துக்களுடைய எழுச்சி வந்து, நான் போன 2 வீடியோலயே சொல்லியிருக்கேன், RSS மிகப்பெரிய அளவுல செய்யறாங்க. வெறும் 400-450 இருந்த கிளைகள், RSS கிளைகள் 1950 கிளைகளாக உருமாறி, குறிப்பா வடக்கு மேற்கு வங்காளம், அது எந்த இடம் அப்படின்னா இந்த கலிம்போங், டார்ஜிலிங் பாராளுமன்ற தொகுதியில், பாராளுமன்ற தொகுதினா கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு, அந்த இடம் ஃபுல்லும். அது மாதிரி கலிம்போங், டார்ஜிலிங், சிலிகுரி, அதை தவிர கியூசாங், அதை தவிர குச்பெஹார், இந்த மாதிரி பல இடங்கள், அலிபுர்தூர், இந்த மாதிரி பல இடங்களிலும் மொத்தமாக உள்ள 54 சீட்டுல பாஜக 99% வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து. இது ஒரு மிக நார்த் பெங்கால் முழுமையாக பிஜேபிக்கு ஆதரவு. அங்கதான் அந்த கோர்கா லேண்ட் பாத்துக்கங்க. அதுக்கு அப்புறமா சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஹவுரா, அதுக்கப்புறம் ஹூக்லி, கொல்கட்டா, 24 நார்த் அண்ட் சவுத் பர்கனாஸ் அப்படிங்கிற இடம், அதுக்கப்புறம் மெதினாப்பூர், புருலியா, இந்த மாதிரி பல இடங்கள்ல கொஞ்சம் சென்சிட்டிவ் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல மட்டும் ஒருவேளை இந்த பொய் வாக்காளர்களான பங்களாதேஷிஸ் மற்றும் ரோஹிங்கியா நீக்கப்பட்டதன் மூலமாக ஒரு இந்து எழுச்சி வந்ததுன்னா, இங்கேயும் பல இடங்கள்ல பாஜக வெற்றி வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மக்கள் ஒரு மாதிரி வெறுப்பினோட உச்சிக்கு போயிட்டாங்க. 15 வருடம் மம்தா பானர்ஜி ஆட்சி செஞ்சு 4வது முறையா இப்ப தேர்தலில் போட்டிட்டு முதலமைச்சர் ஆவதற்கான முனைப்புல இருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவுல இருக்கு, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. இதை மீறி வர்றதுக்கு இது முக்கியமான பாயிண்ட். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் எப்படி அப்படிங்கிறது, ஓட்டு பர்சன்டேஜ் எந்தெந்த இடத்துல என்ன அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தோம். ஆக மொத்தம் வெகு சுலபமாக ஹாஃப்வே மார்க்னு சொல்லக்கூடிய 150 சீட்டை இடங்களில் பாஜக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிற செய்தி எனக்கு படுது. இதுக்கு அடுத்ததா நான் அமித்ஷாவை பத்தி பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த பார்டர், வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷுக்குமான மொத்த பார்டர் இருக்கு இல்லைங்களா, எல்லை, அது 4100 கிலோமீட்டர் மொத்தமா. இந்த மொத்த இதுலயும், அதாவது பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்கு. அந்த பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவிற்கு உள்ள எல்லை பகுதி பார்டர் 4100 கிலோமீட்டர். அதுல கிட்டத்தட்ட 3300 கிலோமீட்டர் ஸ்மார்ட் வேலி அமைச்சாச்சு, ஆல்ரெடி அமைத்து. இது அதை பத்தி கூட நம்ம வீடியோ சொல்லியிருக்கோம், பல தகவல்களை கூட பகிர்ந்திருக்கேன். இப்ப பாக்கி இருக்கிறது ஒரு 800-850 கிலோமீட்டர் தான். இதற்கு மம்தா பானர்ஜி பலவிதமான முட்டுக்கட்டைகளை போட்டாங்க. கல்கட்டா ஹைகோர்ட்டும் சரி, அதுக்கப்புறம் கோர்ட் மூலமா அதுக்கு தீர்வு கண்டு கண்டிப்பா இடத்தை கொடுத்து தான் ஆகணும், நத்திங் டூயிங், எனக்கு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் ATR கொடுக்கணும் கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி உத்தரவு ஆயிடுச்சு. இதுல ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அந்த பங்களாதேஷ் மற்றும் வெஸ்ட் பெங்கால் பக்கத்துல இருக்கிற இந்த சுந்தர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்தெல்லாம் அது ஒரு மாதிரி சேரும் சகதியமா இருக்கும், பேக் வாட்டர். அந்த இடத்துல வேலி அமைப்பது என்பது கொஞ்சம் மிக மிக கடினமானது. அதுக்காக மத்திய அரசு என்ன ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்கன்னா, அந்த 175 கிலோமீட்டர்ல பாம்பு, அதுக்கப்புறம் முதலைகள், இந்த மாதிரி கொடூரமான மிருகங்களை, ரெப்டைல்ஸ், அதை அந்த இடத்துல விட்டு பாதுகாப்பு ஏற்பாடை பலப்படுத்தணும்னு சொல்லி ஒரு ப்ரப்போசல் அது அப்ரூவ் ஆகி பார்டர் செக்யூரிட்டி போர்ட்ஸுக்கு எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. இப்ப யாராவது அந்த இடத்தை கிராஸ் பண்ணி வரலாம், போட்ல வருவாங்க, எப்படியாவது தப்பிச்சான் பழச்சான் வந்து சேருவாங்க, அப்படிதானே வந்துட்டு இருக்காங்க. இனிமே அது நடக்காது. ஏன்னா அந்த இடத்துல மிக மிக ஆபத்தான பாம்புகள் மற்றும் முதலைகள் இந்தியாவிற்கு பாதுகாப்பு அரணாக திகழப் போகிறது. இது முன்னெடுத்தாச்சு, இதை பத்தின செய்தியும் வந்தாச்சு, இதை நடைமுறைக்கும் கொண்டு வர போறாங்க. வெகு சீக்கிரத்துல இது வந்துடும். இதை அமித்ஷா அறிவிச்சிருக்கு. இதை எல்லாருமே பாராட்டி
பாராட்டி பேசியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு அப்புறமா அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணாருன்னா, பாஜகவினுடைய தேர்தல் பத்திரம், அதாவது இந்த மேனிஃபெஸ்டோன்னு சொல்லக்கூடிய வெளியிட்டிருக்காங்க. அதுல பல வித நலத்திட்டங்கள் அறிவிக்க, முதல்ல பெண்களுக்கு 3000 ரூபாய். இது ஒரு மாதிரி இலவசம் தான். ஆனா இது நாடு முழுவதும் தழுவிய ஒரு தகாத செயலாக வேரூன்றி விட்டது. இதை ரொம்ப களை எடுத்து வெளியில வரணும் அப்படின்னா மக்கள் மனம் திருந்தி எங்களுக்கு இந்த இலவசம் வேண்டாம்னு சொல்ற வரைக்கும் வேற வழி கிடையாது சார். அப்ப பாஜகவும் மற்ற கட்சிகள் மாறினா ஒரு இடத்துல ஆட்சியை பிடிச்சு அமர்ந்து அங்க பல நல்லதை கொண்டு வரணும் அப்படின்னா வேற வழி கிடையாது. சில நெளிவு சுழிவுகளை அரசியல்ல தவிர்க்க முடியாதுதான், அதை செஞ்சுதான் ஆகணும். இதை நம்ம பிராக்டிகலா பார்க்கணுமே தவிர எமோஷனலாவோ இல்ல ஒரு அறம் சார்ந்த செயலாகவோ நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி செய்யக்கூடிய நெளிவு சுழிவுகள்ல அறத்தை பார்க்கணுமே தவிர இது தனித்துவமா இது சார் இது அறம் சார்ந்தது கிடையாது, இது தவறு அப்படின்னு சொல்லி ஒதுக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம ஒதுக்கணும்னா நம்மை கேடுகட்டவர்களும் அயோக்கியர்களும் தான் ஆள முடியும். அதனால அதை மனசுல வச்சு இது ஒரு பக்கம் ஒதுக்கிடுங்க. அடுத்ததா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பாஜக ஆட்சி அமைத்து 6 மாதத்துக்குள்ள யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரப்படும். இப்ப 2 மாநிலத்துல வந்த உத்தராகண்ட், அதுக்கப்புறம் குஜராத், 2 இடத்துலயும் வந்தாச்சு. அஸ்ஸாம்ல வரப்போகுது அடுத்த தேர்தல் முடிஞ்சோம். அஸ்ஸாம்ல அந்த என்ஆர்சி முக்கியம், அதை வச்சு பண்ணுவாங்க. இப்ப வெஸ்ட் பெங்கால்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூசிசி 6 மாதத்துல வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து. அஸ்ஸாமும் வெஸ்ட் பெங்காலும், அஸ்ஸாம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் எல்லாத்துக்குமே மிக மிக முக்கியமான ஒரு மாநிலம். அஸ்ஸாம்ல பாஜக வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மத்த 6 மாநிலங்களும் வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒரு ஸ்திரத்தன்மையும் ஒரு நம்பகத்தன்மையும் பாதுகாப்பு பலப்படுத்தும். அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஆட்சிக்கு வந்தா பங்களாதேஷ் மற்றும் பல விதமான அச்சுறுத்தல், அதனுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருந்து இந்தியா விடுபட்டு விடும் அப்படிங்கறத முக்கியமான செய்தி. முழுமையாக இப்ப என்னன்னா இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, அது எல்லாமே முழுமை. அதுக்குதான் மேனிஃபெஸ்டோல அமித்ஷா சொல்லியிருக்காரு, ஜீரோ இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாரு, ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் இன்ஃபில்ட்ரேஷன். அத்துமீறி நுழைபவர்களுக்கு கண்டிப்பாக அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் துர்கா சுரக்ஷா ஸ்குவாட், பெண்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு தனி படை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர 7th பே கமிஷன் அதையும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா அதுவும் கையில் எடுக்கப்படும். இதெல்லாம் நடந்துகிட்டே வந்திருக்கா. இதுக்கப்புறமா கேஜி கார் ஹாஸ்பிட்டல் ஒரு இளம் பெண் டாக்டர், அவர் தகாத முறையில் பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அவருடைய தாயார் தான் ரத்னா தேவ்நாத். அவங்களை அந்த பாஜக வேட்பாளராக நிறுத்தி, இவங்களுக்கு முன்னாள் அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இரானி அவங்க போய் வாக்கு சேகரிப்பு பரப்புரை செய்வதற்கும் போயிருக்காங்க. எதனால அப்படின்னா, ஸ்மிருதி இரானியுடைய தாயார் வெஸ்ட் பெங்கால சேர்ந்தோம், மேற்கு வங்காளத்தை சேர்ந்தோம், பாக்சிங்கிறது அவங்க சரணி. இதுக்கப்புறமா இப்ப எலெக்ஷன், இது பாஜக தரப்புல இருந்து இப்ப எலெக்ஷன் கமிஷன் என்னென்ன செஞ்சிருக்காங்க, 360 டிகிரி ரொட்டேட் பண்ணக்கூடிய கேமராக்களை எல்லா பூத்லயும் நிறுவ போறாங்க, சிசி கேமரா. இந்த கேமரா என்ன செய்யும் அப்படின்னா, ஓட்டிங் மிஷின் பக்கத்துல ஒரே ஒரு நபர் தான் அனுமதி, அதற்கு மேல வேற யாராவது ஒருத்தர் அங்க போனா இமீடியட்டா அலாம் அடிச்ச உடனே பாதுகாப்பு படையினர் உள்ள வந்துடும். என்ன ஏது எல்லாம் செக் பண்றது. சரியா இருந்தா வேற விஷயம், இல்லைன்னா நடவடிக்கை எடுக்கப்படும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் 600 மீட்டர் சுற்றளவுல திரிணாமுல் காங்கிரசினுடைய தொண்டர்களோ வேற யாருமோ வரக்கூடாது, அவங்க எல்லாம் தடை செய்யப்பட்டு. அது ஒரு முக்கியமான. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, நார்மலா இந்த டிஎம்சி குண்டாஸ் அப்படின்னு சொல்றவங்க ஹிந்து வாக்காளர்களை பாஜகவுக்கு ஓட்டு போட வந்தாக்க அவங்கள தடுத்து நிற்கிறது, அடிச்சு உதச்சு திருப்பி அனுப்புறது, விரட்டி அனுப்புறது, இதெல்லாத்தையும் தடுக்கப்படும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். மூன்றாவதா இன்னொரு பாயிண்ட், இசிஐ இன்னொரு முக்கியமான ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பாதுகாப்பு படையினர் அந்த ஒலிபெருக்கியை வச்சுக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, யாராவது தகாத நடவடிக்கைகள்ல ஈடுபட்டால் கல்லெறிஞ்சா நாங்க குண்டு போடுவோம், உங்க மேல குண்டு பாயும் அப்படிங்கிறது ஒரு. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தகாத நடவடிக்கைகள்ல சமூக விரோதிகள் ஈடுபட்டால் அல்லது திரிணாமுல் காங்கிரசுடைய தொண்டர்கள் ஈடுபட்டால் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள், வாரண்டே இல்லாம. இதை எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு. இதுல இருந்தெல்லாம் என்ன வருது அப்படின்னா, வாக்காளர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு கொடுக்கப்படும் ஓட்டு அளிப்பதற்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஜனநாயக நாடு, ஓட்டு அளிப்பது உரிமை. அந்த ஓட்டை போட விடாம குண்டாஸ்களை வச்சு பங்களாதேஷி இஸ்லாமியர்களும் ரோஹிங்கியா இஸ்லாமியர்களும் வைத்து அராஜகத்தை நடத்திக்கிட்டு வந்திருக்கு மம்தா பானர்ஜியோட அரசு கடந்த 15 ஆண்டுகளாக. அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் மிக தைரியமாக வெளியே வந்து வாக்களிக்கலாம் என்ற உறுதிமொழியை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் கலிம்போக் அப்படிங்கிற இடத்துல இந்த தேர்தல் பத்திரம்,
அதை அமித்ஷா அவர்கள் அறிவிச்சாங்க. அதை அறிவிச்ச உடனே பல 10,000கணக்கான மக்கள், அதுவும் குறிப்பா இளைஞர்கள் பாஜகவில் மெம்பர்ஷிப் வாங்கி சேர்ந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் மிக மிக முக்கியமானது. சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது மோடியினுடைய எழுச்சி உரை, அமித்ஷாவினுடைய தேர்தல் பத்திரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள், எலெக்ஷன் கமிஷன் எடுத்துள்ள பல முன்னெடுப்புகள், எஸ்ஐஆர்ல விடுபட்டு போன கிட்டத்தட்ட 1 கோடி போலி வாக்காளர்கள், இது அனைத்தும் பாஜகவுக்கு மிக மிக அனுகூலமாக இருக்கிறது. வெகு சுலபமாக 150 சீட்டை பாஜக வென்றுவிடும் என்றுதான் இறுதியாக எனக்கு படுகிறது. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு அராஜக ஆட்சி முடிவுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கு. மம்தா பானர்ஜி அப்படியே அரண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி அரண்டு மிரண்டு போன மம்தா பானர்ஜி பல விதமான உளறல்களை தொடர்ந்துட்டு இருக்காங்க. தேர்தல் பொதுக்கூட்டங்கள் அது என்னங்கிறத பார்க்கணும். உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.